மிட் நைட்டில் மஹிந்திரா வந்து தார் ராக்ஸை லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த 5 டோர் தார் வந்து ப்ரைஸஸ் பார்த்தீங்கன்னா இன்டர்வல் MX1 வேரியண்ட்டுக்கு 13 லட்சம். இதுவே வந்து பேஸ் டீசல் அந்த வேரியண்ட்டுக்கு வந்து 14 லட்சம். ஸோ நம்ம 3 டோர் தார் கூட கம்பேர் பண்ணோம் ப்ரைஸஸ் வந்து 1,64,000 ஹையர் பேஸ் வேரியண்ட்டுக்கு. பெட்ரோல் டீசல் 2 இன்ஜின்ஸ்லேயும் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த வண்டிக்கும் 3 டோர் தாருக்கும் மெயினான வித்தியாசம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து லேட்டஸ்ட் 4G பிளாட்ஃபார்ம், ஸ்கார்பியோவில் இருக்கிற பிளாட்ஃபார்ம், இன்னும் அந்த லேர் ஃப்ரம் சாசியை வந்து இன்னும் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க. இதில் ப்ளஸ் வீல் பேஸ் லென்த் வந்து அதிகம், அதனால் வந்து இன்டீரியர் ஸ்பேஸ் வந்து அதிகம், அதனால் வந்து இந்த வண்டியோட ப்ராக்டிகாலிட்டியை வந்து என்ஹான்ஸ் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த வண்டியில் வந்து இன்டீரியரில் நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அது பெரிய ஹைலைட்டு. ப்ளஸ் எக்ஸ்டீரியர் வந்து 3 டோர் தார் கூட கம்பேர் பண்ணும்போது நோட்டிசபிளி அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ராக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 2 லிட்டர் டர்போசார்ஜ் பெட்ரோல் இன்ஜின் ஆஃபர் பண்ணுறாங்க. இந்த என்ஜின் வந்து 162 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது, 330 நியூட்டன் மீட்டர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. மேனுவல் 6 ஸ்பீட் டிரான்ஸ்மிஷன் ஆஃபர் பண்ணுறாங்க. அப்புறம் 2.2 லிட்டர் டீசல் இன்ஜின் ஆஃபர் பண்ணுறாங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா 152 ஹார்ஸ் பவர் 330 நியூட்டன் மீட்டர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அது 6 ஸ்பீட் மேனுவலில் மேட் பண்ணலாம். இந்த வண்டியோட எக்ஸ்டீரியர் வந்து பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரீடிசைன் பண்ணப்பட்ட கிரில் செக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஏன்னா டபுள் ஸ்டாக்ட் 6 ஸ்லாட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க 3 டோர் தார் கூட கம்பேர் பண்ணும்போது. ஹெட்லாம்ப் வந்து ரவுண்ட் ஷேப்பில் தான் இருக்குது. ஆனால் வந்து புது LED ப்ரொஜெக்டர் செட்டப் கொடுத்துருக்காங்க. அப்புறம் டேட்டம் ரன்னிங் லைட்ஸ் வந்து அந்த இன்டெகிரேட் பண்ணப்பட்ட டேட்டம் ரன்னிங் லைட்ஸ் வந்து ஷீ ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. டாப் அண்ட் வேரியன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த வண்டியில் LED ஃபாக் லாம்ப்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. பம்பர் வந்து யூனிக்காக அப்டேட் பண்ணியிருக்காங்க 3 டோர் தார் கிட்ட இருந்து இன்னும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஏன்னா ஃபாக் லாம்ப் ஹவுசிங் வந்து இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஃபாக்ஸ் பிரஷ்ட் அலுமினியம் ட்ரிம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க சென்டரில். டாப் அண்ட் வேரியன்ஸில் வந்து ஃபாக் லாம்ப்ஸ் கூட கார்னரிங் ஃபங்க்ஷன் வந்து இருக்கும். இது இல்லாமல் இந்த வண்டியில் டாப் அண்ட் வேரியன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 19 இன்ச் டைமண்ட் கட் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மிட் வேரியன்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 18 இன்ச் வீல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அலாய் வீல்ஸு. ஃப்ரண்ட் டோர் வந்து 3 டோர் தார் மாதிரி தான் இருக்குது. ஆனால் ரியர் டோர் வந்து கொஞ்சம் லாங்கராக கொடுத்துருக்காங்க. ஏன்னா ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா வெர்டிக்கலாக பொசிஷன் பண்ணியிருக்காங்க. குவார்டர் கிளாஸ் வந்து அப்படியே தார் EV கான்செப்ட்டில் இருக்கிற மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்பில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் டிஃப்ரெண்ட்டான புது ஷேட்ஸ் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. டோல் டோன் ஷேட்ஸு, கான்ட்ராஸ்டான ப்ளூ கலர் ரூஃபோட ரிமூவபிள் ஹார்ட் டாப் வேரியண்ட்டாக. ரியர் வந்து 3 டோர் தார் மாதிரி தாங்க இருக்குது. ஏன்னா வந்து டெயில் லாம்ப்ஸ் வந்து கொஞ்சம் அப்டேட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் ஷீ ஷேப் LEDs வந்து கொடுத்துருக்காங்க. டெயில்கேட் டிசைன் வந்து ரியர் வைப்பர் அண்ட் வாஷரோடு இருக்குது. இன்டீரியர் தாங்க பெரிய சேஞ்ச். ஏன்னா நிறைய ப்ரீமியம் ஃபீச்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க 3 டோர் தார் கம்பேர் பண்ணும்போது. ப்ளஸ் சாஃப்ட் டச் மெட்டீரியல்ஸ் டேஷ்போர்டில் கொடுத்துருக்காங்க. டோர் பேட்ஸில் வந்து கொடுத்துருக்காங்க. ஹையர் வேரியன்ஸில் டோல் டோன் தீம் இருக்குது. பெய்ஜ் பெர்ஃபரேட்டட் லெதர் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் டார்க் ப்ரௌன் டேஷ்போர்ட் கொடுத்துருக்காங்க கான்ட்ராஸ்டான எலிமெண்ட்ஸோட. அப்புறம் டுவல் 10.25 இன்ச் ஸ்க்ரீன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து இன்ஃபர்டைன்மெண்ட்க்கு, இன்னும் வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கு டாப் அண்ட் வேரியண்ட்டில். ஹையர் வேரியன்ஸில் ஈவன் கூல் சீட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில். அப்புறம் ஆம்பியன்ட் லைட்டிங் இருக்குது, ஃபுட்வெல் லைட்டிங் இருக்குது, வயர்லெஸ் சார்ஜிங் ஃபெசிலிட்டி இருக்குது, பேனரமிக் சன்ரூஃப் இருக்குது, ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இருக்குது, பவர் விண்டோஸ் வந்து 4 டோர்ஸ்க்கு வந்து கொடுத்துருக்காங்க, ஸ்லைடிங் ஃப்ரண்ட் ஆர்ம் ரெஸ்ட் இருக்குது, அப்புறம் கூல் க்ளோ பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ரிமோட் ஃபியூல் ஓப்பனிங் செட்டப் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 3 டோர் தாரில் வந்து மிஸ்ஸிங். ஸோ இதெல்லாம் போக புது காலர் ஸ்கீம்ஸ் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ இந்த வண்டியை பற்றி ஒரு ப்ரீஃபான ஒரு வாக் அரவுண்ட் போடணும்னு தோணுச்சு. அதனால தான் வந்து நான் போட்டிருக்கேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கேளுங்க. அடுத்த வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக வந்து இந்த வண்டியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சரிங்களா? See you all again. Take care.